கான்ஃப்ளிக்ட் ஒரு காலத்தில் இவங்க எனக்கு முன்னால் பேசினவங்க மன்னர்கள் காலத்தில் நடந்ததுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாடு பிடிக்கிறது, மதத்தை பரப்புறது, அல்லது தன்னுடைய வலிமை குறைந்த நாடுகளிலிருந்து களவாண்டிட்டு வர்றது, தன்னுடைய நாட்டோட பலத்தை கூட்டிக்கிறது. இதுதான் கான்ஃப்ளிக்டோட காரணங்கள். இன்னைக்கு நான் 39 ஹிட்லரை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர், டொனால்டு ட்ரம்ப்பும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் 75 வருஷம் கழிச்சு. அப்போ எங்கே தப்பு நடக்குன்னு நான் நினைக்கிறேன்னா, தேர்தலுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எளிதாக நடத்துக்கிறதுனால வர்றது. நம்ம கையில் இருக்க பெரிய ஆயுதமே டெமோக்ரஸி மட்டும்தான் இன்றைக்கி வாழ முடியும், வாழ வைக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுல நம்ம எவ்வளோ தூரத்துக்கு அலட்சியமாக இருக்கிறோம். இவங்கள மாதிரி இளைஞர்களுக்கு சொல்லி தந்திருக்கோமா? அப்போ நம்ம தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு 18 வயது நிரம்பும் போது அவர்களை தயார் செய்தோமா அப்படிங்கிறது பெரிய விஷயம். நான் ரஷ்யாவில் படித்தவன். நம்முடைய நிர்மலா தேஷ்பாண்டேஜி அவர்களால் ரஷ்யாவில் மருத்துவம் படிப்பதுக்கு 85 போனேன். அப்போ கார்பச்சேவ் எரா, பெரிஸ்ட்ரோய்க்கா, கிளாஸ்னஸ்னு 2 வார்த்தை உலகம் பூரா பரவுறதுக்கு அவர் காரணமாக இருந்து கம்யூனிச நாட்டை ஒரு திறந்த ஒரு புத்தகமாக மாற்றணும்னு ஆசைப்பட்டு அதன் மூலமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். 1945 கிழக்கு ஐரோப்பா மேற்கு ஐரோப்பான்னு இருந்த விஷயத்தை அவர் உடைக்கிறார். அப்போ அவர் சீனியர் புஷ்ஷிட்டையும் ரொனால்டு ரீகன்ட்டையும் ஒரு 2 தடவை ஹெல்சின்கின்ட்டு ஃபின்லாந்தில் உள்ள ஒரு தலைநகரில் அவங்க ஒரு ஒப்பந்தம் போடுறாரு. நான் எந்த விதமான ஒப்பந்தமும் இல்லாமல் நாங்கள் ஈஸ்டர்ன் யூரோப்பில், அதாவது 2வது உலகப் போரில் எந்த இடம் வரைக்கும் ஜெர்மனியோட வரைக்கும், போலண்டு, ஹங்கேரி, இந்த மாதிரி கிழக்கு ஐரோப்பா நாடுகள் வரைக்கும் ரஷ்யா பிடிச்சு வச்சிருந்த நாடுகள் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளாக ஒரு சோசியலிச நாடாக இருந்தது. ஜெர்மனி மட்டும் 2ஆக பிரிஞ்சிருந்தது. ஒரே நாடு 2ஆக பிரிஞ்சிருந்தது. ஆனால் கிழக்கு ஜெர்மனியில் சோசியலிசம் இருந்தது. மேற்கு ஜெர்மனிலையும் மேற்கு அதுக்கங்கிட்டு இருந்த இங்கிலாந்து வரைக்கும் அல்லது ஸ்பெயின் அல்லது போர்ச்சுகல் அதெல்லாம் மேற்கத்திய நாடுகளாக இருந்தது. அங்கெல்லாம் கேபிட்டலிசம் இருந்தது. போருக்கு பின்னால் அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தால் அந்த நாடுகள்லாம் வருமான உற்பத்தி செலவுக்காக அவங்கள கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரியாக மாறி வந்தாங்க. இதில் கேபிட்டலிசம் கம்யூனிசம் அப்படிங்கிறதையுமே நம்ம இதில் நான் சொல்ல விரும்புகிறேன். லெனின் மார்க்சிஸ்ட்டை படிச்சுட்டு அவர் என்ன சொன்னார், நான் எடுக்கிற ஒரே ஒரு நாட்டில் நான் இந்த கம்யூனிசத்தை பரப்ப முடியும்னு நினச்சாரு. ஆனால் மார்க்சிசத்தோட இது என்னைக்கு எந்த நாட்டிலையுமே நாணயங்கிற ஒன்று இல்லாமல் போகுதோ அன்னைக்கு கம்யூனிசம் தன்னால் வரும் அப்படிங்கிறது மார்க்சிஸ்டோட தியரி. அப்போ லெனின் என்ன பண்ணுறார், நான் என்னுடைய நாட்டில் மட்டும் நான் அந்த நாணயத்தோட செலவு, அதாவது பொருளாதாரத்தால் மக்கள் கஷ்டப்படுறது, ஏற்றத்தாழ்வு இருக்கிறத நான் உடச்சி காமிக்கிறேன்ட்டு ரஷ்யாவில் மட்டும் அவர் அதை எடுத்து செய்கிறதா மார்க்சிசத்தை ஒரு பெரிய லெபரட்டரியில் செய்கிற மாதிரி செஞ்சு அவர் ரஷ்யாவில் உருவாக்குனார். இந்த லெனினிசமும் மார்க்சிசமும் கேபிட்டலிசத்தை தாண்டி வர்ற இம்பீரியலிசம் அதுதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட இருக்குது. இம்பீரியலிசம்னா என்னென்னா, தடி எடுத்தவன் தட்டல்காரன். ஒரு கிராமத்துலேயும் சரி, இன்னைக்கு உலக அளவுலையும் சரி, கோபமும் ஆக்ரோஷமும் அடுத்தவனை கையாள தெரிஞ்ச பவர் கோயில் இருக்கவன் இன்னைக்கு ஜெயிக்க முடியுங்கிற இடத்துக்கு நிற்கிறோம். இது வரக்கூடாதுங்கிறது தான் லெனினோட வேலை, ஒரு ஆசையாக இருந்தது. லெனின் என்ன பண்ணார், நான் என்னுடைய நாட்டில் இதை கொண்டு வரதன் மூலமாக பொருளாதார தடைகளை, ஏற்றத்தாழ்வுகளை நான் உடைச்சிருவேன். ஒரு லேபர் அவன் வேலையை பார்ப்பான். நாங்கள் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது எனக்கு 120 ரூபிள் தான், என் டீச்சரும் எனக்கு முன்னால் கியூவில் நின்று 120 ரூபிள் தான் வாங்குவார். ஏன்னா அந்த 120 ரூபிள் தான் அன்னைக்கு மக்களுக்கு தேவையான ஒரு அடிப்படை செலவுக்கு, குடும்ப செலவுக்கு தேவையான பணம். அதில் ஒரு பெண்ணு 120, ஆண் 120, 240 ரூபா ஒரு குடும்பத்துக்கு வரும். அதை வச்சு அந்த குடும்பம் வாழ முடியும். ஏன்னா வாடகை கிடையாது, தண்ணி செலவு கிடையாது, எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் கிடையாது, எல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கும். ஒரு சொர்க்க பூமியாக இருந்ததை விளம்பரத்தின் மூலமாக அதை உடைச்சாங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, கம்யூனிசத்தை தாண்டி இம்பீரியலிசம்னா என்னென்னா, இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்கிறது தான். ஒரு மைக்ரோசாஃப்ட் அவனுடைய சாஃப்ட்வேர் எல்லாம் அவன் டிசைட் பண்ணுவான், அவன் எல்லாத்தையும் வாங்குவான். இன்றைக்கி அது என்ன சொல்கிறது, நெட்ஃப்ளிக்ஸை பேரமௌண்ட் தியேட்டரை நெட்ஃப்ளிக்ஸ்காரன் வாங்க போகிறான்றாங்க. அப்படி வாங்கினான்னா அவன் ஒரு படத்துக்கு இன்றைக்கி நம்ம 5 ரூபாய்க்கு பார்க்குற படத்தை 500 ரூபான்னு அவன் சொன்னால் அதுக்கு பார்த்து தான் ஆகணுங்கிற இடத்துக்கு கொண்டு போகிறது தான் இம்பீரியலிசம். அது நாடுகளுக்கும் பொருந்தும். அமெரிக்கா வைக்கிறது தான் சட்டமாக இருக்கும், எல்லாரும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மீறினவங்களுக்கு இந்த மாதிரி அடிவுகளும் வருஷம் பூரா விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு உலகம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கம்யூனிசம், சோசியலிசம், கம்யூனிசம் அதை தாண்டி வர்றது இம்பீரியலிசத்துக்கு நம்ம போயிடலாம். இம்பீரியலிசம் உலகம் போக விரும்புகிற பாதை.
அதை நோக்கி உலகம் போயே தீரும் அப்படின்றான். அதில் எம்பீரியலிசத்துலேயும் என்ன சொல்கிறான், சோஷலிசம் கம்யூனிசம்ங்கிறது தான் இம்பீரியலிசத்துக்கு அடுத்த விஷயம். ஸோ எல்லாருமே கம்யூனிசத்துக்கு வந்துருவாங்க. ஆனால் ஒரு பைபாஸ் பண்ணி கேபிட்டலிசம் வழியாக போய் கஷ்டப்பட்டு கம்யூனிசத்துக்கு வர்றதுக்கு பதிலாக கம்யூனிசம் பணமே தேவையில்லாத, பொருளாதாரமே தேவையில்லாத ஒரு உலகத்தை படைக்கிறதுக்கு, இந்த உலகம் வந்து சேர்றதுக்கு கேபிட்டலிசம் வழியாக போக தடை செய்யலாம் அப்படிங்கிறது தான் மார்க்சிசத்தோட ஒரு ஆழ்ந்த கோட்பாடு. அதை நோக்கி இப்போ போக தான் போகிறோம் எல்லாருமே. ஏன்னா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், நியூயார்க்கில் இன்றைக்கும் அதே அமெரிக்காவில் ஒரு மேயராக ஒரு முஸ்லீமை தேர்ந்தெடுத்தாங்க. அவர் சொன்ன 2 வதி, அந்த அஃபோர்டபிலிட்டி அண்டு அது என்ன சொல்கிறது, விலை குறைந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வசதியும் நான் செஞ்சு தரேன்னு சொல்கிறத இந்த உலகத்தில் இன்னைக்கு இருக்கிற அமெரிக்காவில் நம்பிட்டு அவருக்கு ஓட்டு போட்டு அவரை மேயராக தேர்ந்தெடுத்த அந்த விஷயம் தான் இம்பீரியலிஸ்ட்டுக்கு நம்ம கம்யூனிசத்துக்கு நம்ம போக போகிறோம். அதை நோக்கி ஒரு படி தான் இதுங்கிறது நான் உணர்கிற விஷயம். அதாவது என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, மேற்கு உலகத்தையும் தெற்கு உலகத்தையும் கார்பச்சேவ் வந்து சரண்டர் பண்ணும்போது அவர் என்ன சொல்கிறாரு, நேட்டோங்கிற ஒரு ஒருங்கிணைத்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி அசோசியேஷன், இவங்களுடைய எந்த நியூக்ளியர் வெப்பனோ என்னுடைய பார்டருக்கு வரக்கூடாது. அது மட்டும்தான் அவர் வாய்மொழியாக கேட்ட ஒரு விஷயம். அவங்க டீல்லாம் சைன் பண்ணலை. அமெரிக்கா கூட வழக்கமாக எந்த ஒரு இதனாலும் டீல் சைன் பண்ணுவாங்க. இது ஒரு உத்தரவாதத்தை மட்டும் வாங்கிட்டு அவர் வந்து மேற்கு ஐரோப்பாவையும் கிழக்கு ஐரோப்பாவையும் இணைக்கிறதுக்கு முதல் படியாக என்ன பண்ணுறாரு, ஜெர்மனியை விட்டு தன்னுடைய படைகள் எடுக்கிறாரு. பெர்லின் வால் உடையுது, ஜெர்மனி யூனிஃபைட் ஆகுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டிலேருந்து வெளியில் வந்து ரஷ்யா தன்னால் வந்துடுது. அதனுடைய விளைவாக ரஷ்யா 15 நாடாக போயிடுது. நான் வந்து போனது உக்ரைனில் தான் நான் லாங்குவேஜ் படித்தேன் ரஷ்யாவில். அதுக்கப்புறம் பெலரஸ் அதனுடைய கேபிட்டல் மின்ஸ்கில் தான் நான் மெடிசின் படித்தேன். இதெல்லாம் ஒரே நாடாக இருந்தப்போ நான் அந்த நாட்டுக்குள்ளே வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் என்னால் மறந்து கூட பார்க்க முடியல. இன்றைக்கி அவங்க ஒரு சகோதரர்கள்ங்கிறத மீறி சண்டை போட்டுக்கிறாங்கிறத பார்க்குறதே வருத்தமாக இருக்குது. ஏன்னா ஒரு சகோதரனுக்கும் சண்டை வந்தால் என்ன தீர்த்து வைக்கும், மொழி தீர்த்து வைக்கும். அம்மா பேசுறது குழந்தைக்கு தெரியும், அப்பா பேசுறது குழந்தைக்கு தெரியும், பையன் பேசுறது அப்பாவுக்கு புரியும். ஆனால் அவங்களுக்கு ஏன் அந்த பாஷை இருந்தும் புரியலை, ஏன் இன்னைக்கு அடிச்சுக்கிறாங்க? இவ்வளவுக்கும் செகண்ட் வேர்ல்டு வாரில் கிட்டத்தட்ட 50 மில்லியன் மக்களை இழந்த ஒரு இனம். தாய்மார்கள் இன்னும் விதவைகளாகவும் தகப்பன் இல்லாத குழந்தைகளை கொண்ட ஒரு ரஷ்யா இன்னைக்கு போய் ஒரு சகோதரனை அடிக்கிறதுங்கிறத என்னால் ஜீரணிக்க கூட முடியல. காரணம், அதற்கும் காரணம் வியாபாரம் தான். தலைவர்களை தேர்ந்தெடுக்க தெரியாத நல்ல தலைவன் எவன்னு அவனுடைய நடவடிக்கைகள், அந்த கட்சியோட செயல்பாடுகள், அந்த கட்சியோட தாக்கம், அந்த ஒரு தலைவரை உருவாக்குறதுல என்ன மாதிரி இருக்குன்னே தெரியாமல் தேர்ந்தெடுக்கிறதுனுடைய விளைவு தான் இன்னைக்கு டெமோக்ரஸினால நம்ம கஷ்டப்படுறது. இதில் அந்த நாடுகளுக்கு இடையில் வந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் 45 யுனைடெட் நேஷன்ஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. இனிமேல் போரே இருக்கக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய கோட்பாடு, அதனுடைய உள் தத்துவம். எந்த நாட்டிலையும் நம்ம போர் இருக்கக்கூடாதுன்னு நடந்ததா? உண்மை அது இல்லை. அதுக்கு பின்னால் இருக்கிறதுலாம் பொருளாதாரம். என்ன அதுக்கு பின்னால் இன்னைக்கு உலகத்தோட பொருளாதாரத்தை கையில் எடுக்கிறதுக்காக தான் போர்கள் நடக்குது. அது இந்த காலத்தில் நடக்கலாமான்னா நடக்கவே கூடாது. அதுக்கு என்ன இருந்திருக்கணும், யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும். அது தவிர இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் கூட அல்லது இந்தியாவில் கூட இன்னும் குழந்தைகளுக்கு கையில் கொடுக்குற ஃபோனில் அவங்களுக்கு பார்க்கக்கூடாத விஷயங்களை ஸ்டாப் பண்ணணுங்கிறத ஆஸ்திரேலியாவில் கொண்டு வந்துட்டான். நிறைய ஐரோப்பிய நாடுகளில் வந்துருச்சு. நம்ம நாட்டில் இன்னும் சட்டம் வந்திருக்கா? வரல. உலக அளவில் அதுக்கான சட்டம் இருக்கா? இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அன்றன்றைக்கு ஏற்படுற குற்றங்களோ தீவிரவாதங்களோ அதுக்கான தடுப்பு நடவடிக்கையை எடுக்கிறது இல்லை. அவங்க ஒரு பக்கத்தில் அதை ஊக்குவிக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க. இதனுடைய விளைவு ஒரு போரில் போய் தான் முடியும் அது எப்பொழுதுமே. ஸோ சட்டங்களும் தீர்மானங்களும் இயக்கங்களும் நம்ம உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்புகளும் பீஸை நோக்கி இருக்கணும், அமைதியை நோக்கி இருக்கணும். அந்த உலக அமைதியை நோக்கி இல்லாதனால தான் நாம் இன்னைக்கு கஷ்டப்படுற விஷயம். அதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா எகெயின் தடி எடுத்தவன் தண்டல்காரன். ஏன்னா யுனைடெட் நேஷன்ஸ்க்கு ஃபண்ட் அதிகமாக கொடுக்கறது அமெரிக்கா. அப்போ அவனுடைய அதிகாரிகளையும் அவன் கேட்குறவங்களையும் உள்ளே வச்சிருக்கான். இதில் ஒரு விஷயம், நான் அந்த போர் ஆரம்பிக்கும் போதே நான் நினச்சது ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஒன்று வந்து நேட்டோன்னு ஒன்று தேவையில்லை. அந்த நேட்டோ எப்போ தேவைப்பட்டது? சோவியத் ஒன்றியம்னு ஒன்று இருக்கிறப்ப, மேற்கத்திய கிழக்கத்திய நாடுகள் கம்யூனிச நாடுகள்னு இருக்கிறப்ப அந்த நேட்டோ தேவைப்பட்டது. ஆனால் இப்போ நேட்டோ தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் எப்படி யூரோன்னு ஒரு நாணயத்தை ஐரோப்பா தன் வசம் எடுத்துக்கொண்டதோ அதுபோல் ஐரோப்பா தனக்குன்னு ஒரு போர்படை ஒன்றியமாக அது மாறிக்கணும், அது அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு நான் எழுதினேன் என்னுடைய ஃபேஸ்புக்கில். அது இன்னைக்கு நடந்துருச்சு.
நேட்டோவை நேட்டோ நாடாக நாங்கள் போனோம், எங்கள் கூட யாரும் வரல அப்படின்னு அமெரிக்கா வருத்தப்படுற இடத்துலையும் எங்களை கேட்காம இந்த போரை நீ நடத்திட்டு எங்களை இழுக்கிறது சரியில்லைங்கிற ஒரு தார்மீக ஒரு பொறுப்பை விளக்குற இடத்துல ஐரோப்பாவும் வந்திருக்கு. இது ஒரு நல்ல மாற்றம். இது கூடிய சீக்கிரத்தில் நேட்டோவுடைய ஒரு ஐரோப்பாவுடைய ஒரு தனி படைப்பிரிவு உருவாக்குங்கிற மூலமாக அமெரிக்கா டிபெண்டன்சி டு யூரோப் வந்து குறைஞ்சிருங்கிறது நான் என்னுடைய விஷயம். அது என்னைக்கு குறையுதோ அன்னைக்கு அமெரிக்கா தனிமைப்படுத்தப்படும். அப்படி தனிமைப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் அவங்க சிந்திப்பாங்க. அதில் மாறுபட்டு காமிக்கிறதா நம்முடைய டெமோக்ரஸி. நான் நம்புகிறேன் நம்முடைய டெமோக்ரஸி மெச்சூர் ஆகலைங்கிறதுல நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னா ஒரு ஸ்ட்ராங் யுனைடெட் நேஷன்ஸ் வேணும். அதில் ரெப்ரசன்டேட்டிவ் வேர்ல்டாக அது இருக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. அது மாதிரி வாருக்காக செலவழிக்கிறத நிச்சயமாக எல்லா நாடுகளும் சுருக்கியே ஆக வேணும். போர் யாருக்காக எதிர்த்து நடத்தணும். மூணாவது வந்து தீவிரவாதம் யாரை வச்சிருந்தாலும், யாரை தாக்குனாலும், யார் அதுக்கு கருவியாக இருந்தாலும், ஃபண்டு கொடுத்தாலும் அவர்களை ஒதுக்கியே ஆகணும். சாங்ஷன் பண்ண வேண்டியது அவங்கள தான். பட் அவங்கள தன்னுடைய அரசியல் லாபங்களுக்காக பயன்படுத்தி, எப்படி சினிமாவில் காமிக்கிற மாதிரி வில்லன் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த எதிரியை கையில் பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு கேவலமான அரசியல் தான் உலக அரசியலாக இன்றைக்கி நடக்கிறத நம்முடைய 62 வயசில் பார்க்க வேண்டியிருக்குங்கிறதா என்னுடைய பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. அது சொல்கிற மாதிரியே இதை கண்ணால் பார்த்துட்டு நம்மளால் ஒன்றும் மாற்ற முடியலன்னு நினைக்கிற ஆதங்கம் தான் இன்றைக்கி எனக்கு என் கிளினிக்கை விட்டுட்டு இங்கே வந்து ஐயா கூப்பிட்டது வந்து நிற்க வச்சுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளால் முடியலைனாலும் முடியும், மாற்ற முடியும். ஆனால் அதுக்கு நம்ம முதல் ஸ்டெப்பாக இங்கேருந்து எடுக்கிற தீர்மானத்தை நாளைக்கு பத்திரிகையில் வர்ற அளவுக்காவது இதை பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள், ஒரு நடிகர் எங்கேயாவது இன்டர்வியூ கொடுத்தா அவ்வளோ பத்திரிக்கைக்காரனும் போயிருப்பான். ஐயா என்னுடைய ஒரு குரூப்பில் இருந்து அதை போட்டிருக்கிறாரு. ஒரு பத்திரிக்கைக்காரங்க கூட இங்கே வரல. எழுத வேண்டியது அவங்க தான். இது எங்கேயோ ஒரு இடத்துல நடக்கிற தப்பை தட்டி கேட்குற அளவுக்கு இதை மாற்றணும் அப்படிங்கிறதும், ஐநாங்கிறது ஒரு பிரதிநிதித்துவ சபையாகவும், அதை மாதிரி செக்யூரிட்டி கவுன்சிலில் இந்தியா அல்லது எல்லா கண்டங்களுக்கும் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து வீட்டோங்கிற ஒரு பவரை நீக்கி எல்லாரும் மெஜாரிட்டி ஓட்டு யாருக்கு கிடைக்குதோ அது மட்டும்தான் நடத்தணும். இந்த வீட்டோ பவர் இல்லாமல் இருந்தால் ஒருவேளை நாம் நினைக்கும் அமைதி தன்னால் இந்த நாடுகளுக்கு வரும். மாணவர்களுக்கு, வருங்கால மக்களுக்கு ஒரு முன்னுதாரணமான அரசாங்கங்கள் அமையும் என்று நான் நம்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.